ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போண்டா சுடலாம். கடலை மாவு, கீரை போண்டா. கடலை மாவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மைதா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கீரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், முட்டை உடச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இட்லிக்கு போடுற சோடா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். தனி தெளித்து கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ கொஞ்சம் சூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போண்டா சூப்பராக இருக்கும். கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுடும், பார்த்துக்கங்க. எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க எண்ணெய் வச்சு செய்யுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், பிணைஞ்சாச்சு. எண்ணெய் சூடு பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போண்டா விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக விட்டுச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். போமா வெந்த பிறகு எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரு ஸ்நாக்ஸுக்கு. அவருக்கு கொடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலர் அப்படியே எப்படி திரும்புதுன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கும் போண்டா. பசங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. சூப்பரான போண்டா. முருங்கைக்கீரை யாரும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க இப்படி போண்டாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் மாமாக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாமா கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவார். எங்கள் பாப்பாவெல்லாம் சாப்பிட்றா. லைக் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.